எதுக்காக கால்ல விழுந்த? சின்ன வயசுல அம்மாவை இழந்து வந்தனா உண்மையான அன்புக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். வர்ஷினிதான் எனக்கு ஒரே ஆறுதல். ஆனா அவ என்னை விட சின்னவ. அதனால என் மனசுல எப்பவுமே யாராவது நம்மள அரவணைக்க மாட்டாங்களா, பிரியமா பேச மாட்டாங்களா, ஒரு வேதனையான நேரத்துல ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு பல நாள் அழுதுருக்கேன். என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல, இப்போ நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அந்த கடவுள் தான் உங்களை எனக்கு கொடுத்திருக்காரு. இசை, என்னமா இது? எப்பவுமே நீ இப்படி ஆழவே கூடாது, புரியுதா? அத்தை, இப்ப நான் எதுக்கு அழறேன்னு தெரியுமா? நீங்க என்கிட்ட அன்பா பேசுறீங்க, ஆனா அது எதையுமே கேட்க முடியாத பாவியா உங்க முன்னாடி நிக்கிறேனே. உங்க அன்பான குரல் எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாது. இசை, இங்க பாரு. இவ்ளோ நாளா இந்த குறையோட தானே நீ இருந்த. ஆனா அத நீ வெளிக்காட்டிக்கிட்டதே இல்லல. அதுக்காக இனிமேலும் நீ ஃபீல் பண்ணவே கூடாது. இந்த சுபத்ராவோட மருமக எப்பவுமே தைரியமா தான் இருக்கணும். நான் இப்பவே டாக்டர் மித்ரா கிட்ட பேசுறேன். சென்னையில இருக்கிற ஒரு பெஸ்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை உனக்காக நான் பார்க்க சொல்றேன். நாம போய் எல்லாமே செக் பண்ணலாம். உன்னோட இந்த குறைய சீக்கிரமே நாம சரி பண்ணிடலாம் இசை.